பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் ஒருத்தங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்கள விட்டு நீங்குவாரா? கர்த்தர் தான் அவங்கள தெரிந்து கொண்டார். கர்த்தர் தான் அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் அவங்கள வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனால் கர்த்தர் அவங்கள விட்டு நீங்குவாரா அப்படின்னா வேதத்தின்படி பார்த்தா ஆமாங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதற்கு முன்பதாக வாசித்தாலே தெரியும். சவுல் என்பவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் ராஜாவாக ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு சாமுவேலை கொண்டு அபிஷேகமும் பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். ஏன் விலகினார் தெரியுமா? சவுல் ஒன்றும் விபச்சாரம் பண்ணதாக எழுதப்படலை, திருடினதாக எழுதப்படலை, வேறு மற்ற எந்த காரியங்களும் செய்ததாக எழுதப்படலை, எந்தவித மோசமான காரியங்கள் கொலை செய்ததாக எழுதப்படலை. ஆனால் அவர் செய்தது என்ன தெரியுமா? சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு சவுல் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் 2 வாய்ப்பை கொடுத்தார். 1 சாமுவேல் 13ஆவது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போவார் சாமுவேல் தீர்க்கதரிசி. நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன், சமாதான பலிகள் தகன பலிகள் செலுத்துறதுக்கு உங்ககிட்ட திரும்ப வருவேன், நீ 7 நாள் எனக்கு காத்துரு அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். இவர் மீறி துணிந்து செய்திருவார். அதே மாதிரி 15ஆவது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 15 இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார். அமலேக்கியர்களை கொன்று போடு, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையுமே நிக்கிரகம் பண்ணிருன்னு சொல்லும்போது இவர் மனிதர்களை கொண்டுட்டு ராஜாவை பத்திரப்படுத்திடுவார். அவர்களுடைய உடைமைகளாகிய ஆடு மாடுகள் அதெல்லாம் சேஃபாக கொண்டு வந்து வச்சுருப்பார். இந்த 2 காரியத்திலையும் சவுல் சாமுவேல் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அவரை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. அதற்கப்புறம் அவர் செய்த தீமைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் கூட கீழ்ப்படியாமையில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விட்டு விலகி விடுவார். முடிவு பரிதாபமாய் மாறிவிடும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.